ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ உன் வாழ்க்கையில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேணாம். கொஞ்ச காலத்துக்கு இப்போ நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியோ இதையே தொடர்ந்து செய்வதற்கான வேலைகளை செய். ஏன்னா நீ எப்போ முன்னால் 2 அடி எடுத்து வச்சாலும் உன் வாழ்க்கை பின்னால் 4 அடி இழுத்து விடுகிறதல்லவா? என்னதான் நடக்குதுன்னு உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை பொறுமையாக கவனிச்சு பாரு. இனிமேலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவசரப்பட்டு பொறுமை இழந்து நிதானமில்லாமல் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என் செல்லமே. ஏற்கனவே நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு காரணமே நிதானமிழந்து நீ செய்த செயல்களும் அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளும் தானே. எப்பவுமே உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்துலையும் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனிதர்களிடமும் முகம் காட்டாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. உன்னை மதியாதார் தலைவாசல் மிதிக்காதன்னு சொல்லி இருக்கேன் தானே. ஏன் உனக்கு மரியாதை கொடுக்காத மனிதர்களும் சொந்தம் பந்தம் ரத்தம் உறவு என தேடி போய் போய் அவமானப்பட்டு கொண்டு வாழ்க்கையை நினச்சி நினச்சி வருந்தி அழுகிறாய்? அவர்களே தானாக உன்னை தேடி வந்து மதிப்பு கொடுக்கும்படி உன் வாழ்க்கையில் நான் உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரேன். நீ எப்போதும் யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. அதுதான் உன்னுடைய மகிழ்ச்சியை அளிப்பதற்கு மூல காரணமாக விடுகிறது என் செல்லமே. அடுத்த நிமிடத்தை கூட எந்த மனிதராலும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க முடியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்றது எந்த மனிதனுக்கும் தெரியவும் தெரியாது. அப்படி இருக்கும்போதே இந்த ஆட்டம் ஆடுறாங்களே. ஒவ்வொருவர் மனசுக்குள்ளேயும் தேவையில்லாத கோபத்தையும் வெறுப்பையும் ஆணவத்தையும் திமிரையும் குப்பைகளாக சுமந்து கொண்டு வாழ்கிறார்களே. இன்னும் இந்த மனிதர்களின் கைகளுக்குள் நான் எவ்வளவோ விஷயங்களை கொடுத்துட்டா இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து விடுவார்கள் தானே. ஆசைப்பட்டதையெல்லாம் நான் அப்படியே நடக்க விட்டுட்டேன்னா அப்புறம் கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறதையே மறந்து இந்த மனிதர்கள் ஆடாத ஆட்டமெல்லாம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் எல்லாருக்கும் அவர்களுடைய வேண்டுதலை உடனே நிறைவேற்றி கொடுக்காம சில சந்தர்ப்பங்களையும் சில கட்டளைகளையும் சில சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி இறைவன்னு ஒரு இருக்கா, நீங்கள் தப்பு செஞ்சால் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குன்ற எண்ணத்தை மனசில் உருவாக்குறதுக்காகவே நான் எல்லாருக்கும் பல சோதனைகளை கொடுக்குறேன். அப்படி மட்டும் மனிதனுக்கு எந்த பயமும் இல்லைனா, தவறு செஞ்சால் தண்டனை கிடைக்குன்ற பயம் வரலைனா எல்லாரையும் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இல்லாதவங்களை அழித்து இந்த உலகத்தையே ஒரு வழி பண்ணிவிடுவார்கள் தானே. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும். ஆனால் ஒவ்வொருவருக்கு நான் வைக்கிற சோதனைகள்லையும் அவங்கவங்க எந்த நிலைமையில இருக்காங்களோ அதை பொறுத்து தான், அவர்களுடைய தகுதியும் திறமையும் பொறுத்து தான் அவரவர்களுக்குரிய விருப்பம் நிறைவேற்றப்படுகிறது. தகுதி திறமைனா நான் பெருசாக வேற எதையும் சொல்லலை. இறை பக்தியும் நல்ல குணமும் நல்ல மனசும் அடுத்தவங்களுக்கு உதவுற எண்ணத்தையும் தான் நான் சொல்கிறேன். கோபம் என்பது தேவையில்லாத சத்ருன்னு நான் ஏற்கனவே சொல்லியும் கூட இன்னும் கோபப்பட்டே நீ வாழ்நாளை வீணடிக்கப் போகிறாயா என் செல்லமே? கோபத்தில் வாழ்ந்தவனை விட வீழ்ந்தவன் தானே இந்த உலகத்தில் அதிகம். கோபம் என்பது அன்பான மனிதர்கள் கூட உன்னிடம் நெருங்க விடாமல் பிரிக்கக்கூடிய சகுனியாக இருக்கும் துரோகி. அப்படிப்பட்ட துரோகியை கூட வச்சுக்கிட்டு உன்னையே நீ அழித்து கொள்ள போகிறாயான்றதை யோசிச்சுக்கோ. ஒருத்தர் கோபமாக இருந்தாங்கன்னா அவர்கிட்ட நீ போய் பேசுவியா? அவரை பார்ப்பதை கூட தவிர்க்க தானே நினைப்பாய். அப்படி இருக்கும்போது உன்னுடைய கோபத்தை மட்டும் எப்படி அடுத்தவங்க ஏற்றுக்குவாங்க? கோபம் என்பது உனக்காக நீ வரக்கூடிய ஒரு குணம்னு நினச்சிக்கிற. ஆனால் அது உன்னுடையது, உனக்கானதே கிடையாது. யாரோ ஒருவர் செய்த செயலுக்காக வருது, யாரோ ஒருவர் மீது வருகிறது. அப்படிப்பட்ட கோபம் உன்னுடன் ஏன் இருக்க வேண்டும் என் செல்லமே? நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் யாருக்குமே அடுத்தவங்க தன்னை விட முன்னேறினா பிடிக்காது. நீ மகிழ்ச்சியாக இருந்தால் கூட அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. அவன் பாரு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கான், நிம்மதியாக இருக்கான், எதை பற்றியும் கவலைப்படாமல் அது இதுன்னு எல்லாம் வாங்கி சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. நம்மளால் முடியலையே நினைக்கக்கூடிய மனிதர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்தில் நீ மகிழ்ச்சியாக இல்லை, கஷ்டப்பட்டு கவலையில் இருந்தாலும் கூட அதை பற்றியும் ஏதாவது குறையா புறம் சொல்லி பேசுவார்கள். அவன் ஆடின ஆட்டத்துக்கு தான் இப்போ அனுபவிக்கிறான், அவன் செஞ்சதுக்கெல்லாம் இது நல்லா வேணும்னு உன் காதுபடவே பேசக்கூடிய மனிதர்கள் கூட இருப்பாங்க. சில பேருக்கு நீ இருந்தாலே பிடிக்காது. இவங்கெல்லாம் உயிர் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்ற மாதிரி உன்னை பற்றி உன் பின்னால் பேசக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆக மொத்தத்தில் மனுஷன் நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நல்லா இல்லாட்டியும் பேசுவாங்க. அவர்களுக்கெல்லாம் நீ எதுவும் முக்கியத்துவம் கொடுப்பதோ அவர்களுடைய கேள்விக்கும் சிந்தனைக்கும் பதில் தரவோ அவசியமே இல்லை என் செல்லமே.
யார் உனக்காக நேரம் ஒதுக்குறாங்களோ, யார் உனக்காக வந்து பேசுகிறாங்களோ, யார் உனக்காக மதிப்பு கொடுக்குறாங்களோ அவர்களிடம் மட்டும் நீ பேசினா போதும். வேறு உன்னை ஒதுக்குபவரோ நிராகரிப்பவரோ யாராக இருந்தாலும் அவர்கள் அதை செய்வதற்கு முன்பாக அவர்கள் அப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியும் போதே நீ அவர்களை விட்டு விலகி நின்றுடு.